ஜூலை மாத ராசி பலன்கள். முதலில் ஜூலை மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது மீன மனையில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார். அதாவது ஜூலை மாதம் 13ஆம் தேதி. அதே போல சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பயிற்சியாகிறார் ஜூலை மாதம் 16ஆம் தேதி. ஜூலை மாதம் 18ஆம் தேதி கடகமனையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ர நிலையை அடைகிறார். செவ்வாய் பகவான் சிம்ம மனையில் வீற்றிருக்கிறார் அல்லவா, கேதுவோடு சேர்ந்திருக்கார். அந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியானது ஜூலை மாதம் 28ஆம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சியாகிறது. அதே போல சுக்கிர பகவான் ரிஷப மனையில் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். சோ இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்று மிதுன மனைக்கு பயிற்சியாகிறது. ராகு பகவான் கும்பமனையிலும் கேது பகவான் சிம்ம மனையிலும் இருக்க சந்திரன் மனோ காரகனான சந்திரன் இந்த ஜூலை மாதத்தின் தொடக்கத்தில் கன்னிமனையில் பிரவேசிக்கிறார். சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக் கொண்டு இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கும், என்ன பலன், எப்படி இருக்கணும் என்பதை பற்றியும் எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, ஜூலை மாதம் எப்படி இருக்கும், என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான செவ்வாய் பகவான் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. உங்க ராசிநாதனுக்கு வீடு கொடுத்த அந்த சூரிய பகவான் தனக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பாக்யாதிபதியுடன் இணைவு பெற்றிருக்கிறது கூடுதல் சிறப்பு. ஆனா அந்த செவ்வாய் பகவான் கேதுவோட சேர்ந்திருக்கார், ஒரு பாம்பு கிரகத்தோட சேர்ந்திருக்கு. அப்போ கேது அப்படின்னா ஞானம், அப்போ ஒரு ஞானத்தை கொடுக்குன்னு அர்த்தம். சில தடைகளை கொடுத்து நல்ல யோசிக்க வைத்து அதுக்கப்புறம் ஒரு செயல்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கணும். அப்போ செவ்வாய் கேது இணைகிறது பெரிய பாதிப்பு இல்லை, செவ்வாய் ராகுவோடு இணைந்தால்தான் பெரிய பாதிப்பு. அதனால நீங்க பெரிய வருத்தம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. சில தடைகளை கொடுத்தாலும் அது நல்லதுக்கு தான் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் உணர்வு எடுத்துக்கொண்டாலே உங்களுக்கு சிறப்படையும். சோ விநாயகரை வழிபட்டு செல்லும் போது நீங்க எங்க போனாலும் சரி, இந்த மாதம் ஜூலை மாதம் இந்த மேசராசி என்பர்கள் நீங்க வேலைக்கு போனாலும் சரி, வெளியில கிளம்பும் போது சரி, கேது உங்க ராசிநாதன் கேதுவோட சேர்ந்திருக்கிறதுனால விநாயகரை வழிபட்டு சென்றால் எடுத்த காரியம், நினைத்த காரியம், போகக்கூடிய செயல்பாடுகள் வெற்றி அடையும் அப்படிங்கிறது தான் உண்மை. 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். குடும்பாதிபதி வலிமை பெறுகிறது, ஸ்தான பலத்தோட வலிமை பெறுகிறது, தனஸ்தானாதிபதி வலிமை பெறுகிறது, வாக்காதிபதி வலிமை பெறுகிறது. அப்ப தனம் நன்றாக இருக்க போகுது, பணத்துக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு கடைசி நிமிஷத்துல கூட உங்களுக்கு பணம் வந்து சேரும். தடைகளை கொடுத்தாலும் கடைசி நிமிஷத்துல கூட உங்களுக்கு வேண்டிய பணம் வந்து சேருங்கிறது அமைப்பு. அப்ப பணத்தால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்த போவதில்லை. குடும்பத்தில் நல்ல உறவு ஏற்படுத்த போகிறது. சுக்கிரன் நல்லா இருக்குல்ல, சொகுசு குடும்பத்தில் சொகுசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பத்துக்கு உங்க வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை, தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய தன்மைகள், உங்க பேச்சு அழகா இனிமையா இருக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே சிறப்பு பெறுது. கல்வியில் எந்த தடை ஏற்படுத்த போவதில்லை, கல்வி சுமூகமாக இருக்க போகுது. நல்ல மார்க் வாங்கணுங்கிற எண்ணங்களை உருவாக்கும், நல்ல படிக்கணுங்கிற ஆர்வத்தை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மாதமாகவும், அதே சமயத்தில் நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும், ஏன்னா உங்க ராசிநாதன் 5ஆம் இடமான குழந்தை ஸ்தானத்துல தான் உட்கார்ந்து இருக்காரு அல்லவா. அப்போ குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள், குழந்தைகளுடைய படிப்பை சார்ந்த விஷயத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது, அந்த செயல்பாடுகளை திருப்திகரமாக நடத்தி முடிப்பது, சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஜூலை மாதம் அமைய பெறும். 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 4ஆம் இடத்துல தனக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார். அந்த புதன் பகவான் வக்ரம் அடைகிறது இந்த மாதம். ஏதாவது இந்த ஜூலை மாதம் 18ஆம் தேதி வக்ரம் அடையுது. அப்ப 16 வரைக்கும் ஓகே. 18ஆம் தேதி வக்ரம் அடையும் போது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும். நீங்கள் எதை வாங்கினாலும் சரி,
எதை எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் வரக்கூடிய விஷயங்களை 100% நம்பக்கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா எதையாவது தகவல் தொடர்பு, ஏன்னா வக்ரமாக இருக்கும்போது உக்ரமாக செயல்படக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உருவாக்கிறோம். அது கடகத்தில் போய் அமர்ந்திருக்கிறதும் சில சமயங்களில் எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மைகளை உருவாக்கும். ஆனா குரு சூரியன் இணைந்து 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மைகள் சிறப்பு பெறும். சோ பாக்யாதிபதி உங்க முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். 5க்குரியவன் சூரியனும் 3ஆம் இடத்துல இருக்கு. சோ 5, 9ஆம் அதிபதிகள் இணைவு பெற்று 3ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு தன்மை அப்படின்னு சொல்லுவேன். அப்ப என்ன நடக்கும்? கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள், பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறப்பு பெறக்கூடிய அமைப்புகள், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள், சில ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது அரசு மூலியமாக ஒப்பந்தங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். ஸோ இது எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். 5ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கார். கேதுனாலே ஏதோ ஒரு தடையை கொடுக்கும். அப்ப பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோட இந்த மேசராசி என்பவர்கள் இருக்கணும். ஏன்னா பூர்வீகத்தில் சில பிரச்சனைகளை கொடுப்பதற்கு தயாராக இந்த மாதம் இருக்கு. ஏன்னா செவ்வாயோட கேது இருக்கு. செவ்வாய்ங்கிறது சகோதர காரகத்துவம், சகோதர காரகன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கேது செவ்வாய் இருக்கும்போது சில குளறுபடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் உங்களுக்கு 7 சனியில விரய சனியாக இருக்கிறதுனால விரயத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தால கடன் விஷயத்துல மட்டும் கவனம், எச்சரிக்கையோட இருக்கணும். தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல கடன் போக கூடாது என்பதை இந்த மேசராசி என்பவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற. ஏன்னா கடனுக்குள்ள போயிருச்சுன்னா கடனை வாங்கி கடனை அடைத்தல். ஸோ இதுலேயே உங்களுடைய நிகழ்வுக்கு சென்று விடும், விரயமாகும். அதாவது தனம் வரும், விரயமாகும். அப்ப சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுத்துங்கள் இந்த மேசராசி என்பர்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். ஸோ 6ஆம் இடத்தில் வக்ரமடைந்து சனி பார்க்கிறார். அப்ப கடன் இருக்கின்றவர்களுக்கு கடனை வளர்க்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிவிடும். ஸோ கடன் விஷயங்கள், எதிர்ப்பு விஷயங்கள், வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோர்ட் கேஸ், இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள போனீங்கன்னா மன உளைச்சலை நிச்சயமாக ஏற்படுத்தும். என ராசிநாதன் கேதுவோடு இருக்கின்ற காரணத்தாலும் அந்த சனி பகவான் வக்ரமடைந்து இருக்கின்ற காரணத்தாலும் அந்த கடன் என்கின்ற தன்மை அடைக்கணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும். ஆனா கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போகக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுத்துங்கள். இந்த ஜூலை மாதம் 7ஆம் இடத்தை குரு பார்க்குது. சுக்கிரன் நல்லா இருக்கார். அப்போ கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். குரு ஒரு நல்லவர் பார்க்கிறார். அப்போ 7ஆம் இடம் என்பது திருமண ஸ்தானம். அந்த திருமண ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கு. அப்போ புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுகளை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு இருந்தவர்கள் கூட இப்ப புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை உருவாக்கும். சமுதாயத்தில் எதையாவது ஒரு நல்லது செய்யணும், ஒரு பெயரையும் புகழையும் பெற்றணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்க மனதில் ஊடுருவக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஒரு நன்மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு, ஒரு தனித்துவம் தெரியணும், நான் மற்றவர்களோட ஒரு வித்தியாசமான முறையில் தெரியணும், வேலையில சரி அல்லது தொழிலில் சரி. ஸோ அதற்கான முயற்சிகள் நீங்க எடுக்கும்போது வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த ஜூலை மாதத்தில் சிறப்பு பெறும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்க்குது. ஒரு நல்ல அமைப்பு. மேசராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு என்னன்னா, பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார், 5ஆம் அதிபதி பாக்யஸ்தானத்தை பார்க்குது. அப்ப சூரியன் குரு இணைந்து சிவராஜ யோகத்துடன் அமர்ந்து கொண்டு பாக்யஸ்தானத்தை பார்க்கும்போது
உங்களுக்கு நல்ல பாக்கியங்கள் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியிலேயே ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு. மனதில் நினைத்த சில விஷயங்கள் நடக்கும். ஒரு பாக்கியம், தகப்பனால பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசாங்கத்தினால நன்மைகள், அரசாங்க ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ரிசர்ச்ல தொய்விருந்தவர்கள் அப்படியே வேகம் எடுக்கக்கூடிய அமைப்பு, புதிய கண்டுபிடிப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பா எதையாவது ஒன்று கண்டுபிடிச்சு அதன் மூலமாக ஒரு அடுத்த லெவலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. ஸோ குரு சம்பந்தப்பட்ட சொல்லிக் கொடுத்தல், போதனைகள் செய்வது, சட்டம், நிதி, நீதித்துறை, இந்த மாதிரி துறைகள் இருக்கக்கூடிய பொது நலம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். 10ஆம் அதிபதி 12ல போய் மறைஞ்சிட்டார். 7.5 சனியில விரைய சனியா இருக்கு. அப்ப தொழில கொஞ்சம் அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மேசத்துக்கு இப்ப விடிவு கால பிறக்கக்கூடிய தன்மை இந்த ஜூலை மாதம் 13க்கு அப்புறம் சிறப்பு பெறும். ஏன்னா சனி பகவான் விரயஸ்தல போய் மாட்டிக்கிட்டார். 10க்குரியவன் 12ல போய் விரயம், அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ஒரு மாதிரி படபடப்பு இருக்கு, எதிரி தொல்லை, அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு வகையில தொழில நல்லா இல்லை, இப்பவே ஒரு மாதிரி ஒரு டென்ஷனை கொடுக்குது அப்படின்னு இருந்தவங்கள் இந்த வக்ர காலத்தில் அதை சரியான முறையில் உபயோகித்துக் கொள்ளலாம். தொழில் வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ரம் காலகட்டம் அமையும். அப்ப 13க்கு அப்புறம் தொழிலில் புதிய முயற்சிகள் எடுப்பது, புதிதாக விரிவுபடுத்துவது, நல்ல நல்ல தொழிலாளர்களை நியமிப்பது, உங்க பேச்சை கேட்பது, இதுவரைக்கும் புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்வது, அதாவது தொழில் விஷயமாக அடுத்த பரிணாமத்துக்கான அந்த ஸ்ட்ராட்டஜி பிளானை வகுப்பது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது, இதெல்லாம் சிறப்பு படையக்கூடிய அமைப்பு இந்த மேசராசினருக்கு ஏற்படுத்தும். புதிய புதிய தொழில் அமைப்புகளை உருவாக்கும், புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும். ஏன்னா 12ஆம் இடம் என்பது வெளிநாடு. அப்போ வெளிநாட்டில் தொடர்புகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மேசத்துக்கு அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் வரும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நல்லா இருக்க போது. ப்ரமோஷன் கிடைக்காதவங்களுக்கு இந்த காலகட்டம் ப்ரமோஷன் கிடைக்கும். அடிஷ்னலாக எதையாவது ஒன்று செய்யணுங்கிற ஆர்வம் நிச்சயமா இருக்கும். புரிந்து கொள்ளாதவர்கள் வேலையில், அதாவது உங்களுடைய மேலதிகாரிகள் புரிந்து கொள்ளனா கூட இப்போ புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள், திடீர் ப்ரமோஷன். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு அமையும். ஒரே விஷயம் என்னன்னா, உங்க செவ்வாயோட கேது இருக்கிறதுனால சில தடைகளை கொடுத்தாலும் கொஞ்சம் யோசித்து ஒரு 2 பேர்த்தோட கேட்டுட்டு, குரு நல்லா இருக்கார்ல, பாக்யாதிபதி நல்லா இருக்கார்ல, அப்போ உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களோட கேட்டு ஒரு புதிய விஷயங்களை நம்ம மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செய்யணும். ஏன்னா விரய சனியாக உங்களுக்கு இருக்கிறதுனால விரயத்தை ஏற்படுத்திவிடும் என்கின்ற அமைப்புக்கேற்ப இப்போ சுப விரயங்களாக நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவது, தொழிலை அபிவிருத்தி செய்வது, விரிவுபடுத்துவது, இது எல்லாமே சிறப்பு. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் செவ்வாய் கேதுவோடு இருக்கிறது. விநாயகமூர்த்தி வழிபாடு சிறப்பு. அதே சமயத்தில் செவ்வாயும் கேதுவோட இணைஞ்சிருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு முருகப்பெருமான், உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, உங்க ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், ஏதாவது ஒரு முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை தரிசித்து வைத்தால் உங்களுடைய மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.